அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பாசத்திற்குரிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், தினமும் ஒரு செய்தி என்ற அடிப்படையில் ஒரு முறை அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, என் மீது உங்களுக்கு எவ்வளவு லவ் இருக்கு சொல்லுங்க. என் மீது உங்களுக்கு எவ்வளவு காதல் இருக்கு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். நானும் கேட்டுக்கிறேன், நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதை வைத்து நானும் சந்தோஷப்படுவேன் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நாம் இந்த செய்தியை நினைவில் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்க? அகிலத்திற்கே அருட்கொடை. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். மாஷா அல்லாஹ். நம்முடைய ரப்பின் பொருட்டால் பெயர் சூட்டப்பட்ட நாயகமே, நீங்கள் ஒரு ரஹ்மத். அப்படிப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா மனைவியாட்ட? அம்மா ஆயிஷாவே, நமக்கு மத்தியில் எவ்வளவு லவ் இருக்குதுன்னு சொன்னால், எப்படி ஒரு கயிறு அறுபடாமல் இறுக்கமாக கட்டியாக இருக்குமோ அதுபோல உன் மீது எனக்கு லவ், காதல், அன்பு, பாசம், நேசம் இருக்குது அம்மா ஆயிஷாவே. ஏதாவது ஒரு நேரத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதாவது சங்கடம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் கேட்பாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், இப்போ அந்த கயிறு எப்படி இருக்கு? இப்போ அந்த கயிறு எப்படி இருக்கு யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க. சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா ஆயிஷாவே, நீங்கள் பயப்படாதீங்க. அம்மா ஆயிஷாவே, நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. என்னுடைய உயிர் இருக்கும் வரை என் மீது என்னுடைய மௌத்து வரைக்கும் உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த லவ், அந்த கயிறு அறுபடாமல் தான் இருக்கும். அந்த மஹப்பத்து அப்படியே இருக்கும். அந்த கயிறு எப்பவுமே அறுபடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியாட்ட சொன்ன செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு எடுத்து கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அதே மஹப்பத்தை நாயகத்திற்கும் அவர்களுடைய மனைவியார்களுக்கும் மத்தியில் இருந்த அதே காதலை, அதே அன்பை அல்லாஹ் தஆலா இப்போ இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் மத்தியிலையும், மௌத்து வரை, கியாமத்து வரை வரக்கூடிய எல்லா கணவன் மனைவிமார்களுக்கும் மத்தியிலையும் அல்லாஹ் தஆலா அந்த அன்பை, அந்த காதலை மென்மேலும் அல்லாஹ் வளரச் செய்வானாக. துவா செய்த வண்ணமாக இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.